ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நெஸ்ஸி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான எந்த காய்கறியுமே போடாமல் ஒரு சிம்பிள் பருப்பு குழம்பும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனில் சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டுத்தையும் சைட் பை சைடு ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு 2 குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இன்னொரு குக்கரில் கொஞ்சம் சேப்பக்கிழங்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து வறுவலுக்கு எடுத்துக்கிறேன். மீதி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நான் இன்னொரு வாட்டி குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிழங்கு வந்து எப்போவுமே மண்ணாக இருக்கும். ஸோ தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாஷ் பண்ண தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் ஏதாவது பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செடிங்களுக்கு ஊற்றும் போது ரொம்பவே அது ஹெல்த்தியாக இருக்கும் பிளான்ட்ஸ்லாம். இப்போது நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நல்ல தண்ணி சேர்த்து தேவையான அளவு 1 கப்பு நீங்கள் பருப்பு எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போதும் வெந்தயம் சேர்ப்போம். அதனால் இப்போ சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 மிளகு, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த காய்கறிகளுமே தேவையில்லை. வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லை அப்படின்னமோ சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஆனால் இது கொஞ்சம் காய்கறி எதுவுமே போடாமல் இருக்கும்போது நமக்கு இதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா காரசாரமாக ஃப்ரை, ரோஸ்ட் அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. நெய் சேர்க்கும் போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 4-5 விசில் விடுங்க. இன்றைக்கி வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் காலையிலேயே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் எல்லாமே சேர்த்து ஒன்றா முடிச்சிட போகிறேன். அதனால் நான் பருப்பு குழம்பு, காய் எல்லாமே நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரே வீடியோவாகவே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இப்போது பருப்பு வந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு. கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ரோஸ்ட் மாதிரி வராது, குழஞ்சி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு, நான் இன்றைக்கி இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன். நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். இது தோசை மாவு. பக்கத்துலேயே சைடில் வந்து நான் வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்காக இன்றைக்கி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 விசில் வர்றதுக்குள்ளே, அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ விசில் வந்துருச்சு. இது 4-5 விசில் வந்துருச்சு. கிழங்குமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த நெய் ஊற்றினதுனால அதோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கிழங்குமே நல்லா வெந்திருக்கு. இது ஆறட்டும். நம்ம இதை கிழங்கு ஆறுறதுக்குள்ளே பருப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கரண்டியை வச்சே மசிச்சு விட்டுக்கிறேன். கரெக்டான அளவு தண்ணி இருக்குது. நல்லா பருப்புமே வெந்திருக்கு. ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி கடைஞ்சி விட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. புளி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு காய்கறிகளுமே நமக்கு இதுக்கு தேவையில்லை. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இதுக்கு தேவையான தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பருப்பு குழம்புக்கு. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, தேவைப்பட்ட காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் போடலை, காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்ச மிளகாய் போட்டால் அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். தீயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. எப்போவுமே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தான் நான் இது கூட சால்ட்டு மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ சால்ட்டை வந்து பார்த்து தேவையான அளவுக்கு லாஸ்ட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சிம்பிளான சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா ஆறி இருக்குது. இங்கே பாருங்கள், தோல் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது அப்படின்ட்டு. இந்த கிழங்கு வந்து ஒரு மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யும்.
நீங்கள் ஒரு விசில் விட்டால் தான் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கரைஞ்சி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ ஒரு விசிலில் கரெக்டாக ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் ரவுண்டாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நீட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாணலி எடுத்து அதை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நம்ம உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வாசனைக்காக அது நல்லாயிருக்கும் அந்த வாசனை. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நீங்கள் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மறக்காமல், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே நம்ம எல்லா மசாலா ஐட்டமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் திருப்பி தனியாக வரமிளகாய் தூளையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வரமிளகாய் தூள் தனியாக சேர்க்கும் போது அதோட கலரை நல்லா தூக்கி கொடுக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். கலர் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இப்போது வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தோல் உரித்து அந்த கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து நல்லா உடஞ்சிடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா அந்த கிழங்குலுமே அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் இது 3த்தையும் கூட சேர்த்து இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லா கிழங்குலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி தனித்தனியாக கோட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விட்டுருங்க. இப்போது நல்லா அந்த நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் வதங்கி வந்திருக்கு. அது கேஸில் இருக்கிறதுக்குள்ளே நான் இப்போ ரசத்துக்கும் ரெடி பண்ணிடுறேன். போய் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிழங்கு சூப்பராக நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுதான் எங்கள் வீடியோவை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிசி வேர்ல்ட்.